ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லிங்குசாமி சார் டைரக்ஷன்ல வெளிவந்த அஞ்சான். பழைய படங்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு புது படத்தை எதுக்கு ரீரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இந்த ரீ எடிஷன் வெர்ஷன்ல புதுசா என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். சரி, அப்ப ஏதோ ஒரு 75% இதுல பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல ஒரு 90% நல்லா இருக்கும் போல அப்படின்னு நம்ம நினைச்சாலும் 100 out of 200% இந்த படத்துல எதிர்பார்க்காத கூஸ்பம்ஸை கொடுத்திருக்காங்க. அப்படி என்னன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லயே டைட்டில் கார்டு அதுல இருந்து எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. ராஜுபாயோட என்ட்ரன்ஸுக்கு நம்ம வெயிட் பண்ண வேணாம். மொதல் ஷாட்லயே மாஸ் என்ட்ரி கொடுத்து ஒரு 3 மினிட்ஸ்லயே கதைக்குள்ள டிராவல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த படத்துல பிளாஷ்பேக் சீன்ஸ் கிடையாது. ஒரே ஒரு பிளாஷ்பேக் சீன் என்னன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சந்துரு கேரக்டர்ல இருக்கிற அந்த வித்யுத் அவர் எப்படி இறந்து போறாரு, அவர் எப்படி கொல்லப்படுறாரு அப்படிங்கிற அந்த சீன் மட்டும் தான் ஒரு 5 மினிட்ஸ் பிளாஷ்பேக் சீனா வருது. இப்படிதாங்க ஆரம்பிச்சு அடிதடியா ரொம்ப அமர்க்கலமா போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம சமந்தா வந்து அந்த லவ் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த லவ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் மாத்தி அமைக்குது. அதனால அதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கரெக்டா கொடுத்து ஒரு 20 மினிட்ஸ் லவ் சீன்ஸ் போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு 1 மினிட் அப்படின்னா 60 செகண்ட் சொல்லுவோம். ஆனா ஒரு 30 செகண்ட் கூட போர் அடிக்காம பயங்கரமா ஸ்கிரீன் பிளே எல்லாம் மாத்தி எடிட் பண்ணி அடி உதன்னு அந்த கேங்ஸ்டரோட லைஃப் ரசிக்கும்படியாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் டே டிராவலோட அப்படியே இன்டர்வல். என்னங்க இது இன்டர்வல் வந்துருச்சு, டைம் போனதே தெரியலையே அப்படிங்கிற சாட்டிபிகேஷன் அடையும். அடுத்து உடனே நம்ம படத்தை பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பையும் இன்டர்வல்ல வச்சிருக்காரு. இப்ப படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா, ராஜுபாய் எப்போ வருவாரு அப்படிங்கிற வெயிட்டிங்லாம் இல்ல. ராஜுபாய் வந்துட்டாரு அப்படிங்கிற விறுவிறுப்புல தான் மறுபடியும் படம் தொடருது. டார்கெட் பண்ணி ராஜுபாய் அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. யாரு கொன்னது, எப்படி கொன்னது, 1 2 3 4ன்னு அடுத்தடுத்து கொலைகள். தன்னோட ஃப்ரெண்டை கொன்னவங்களை உடனே கண்டுபிடிச்சு மர்டர் பண்றாரு. இப்போ ஃபைனலா அங்க சுத்தி இங்க சுத்தி வில்லன்ட்ட வரணும்ல. அந்த வில்லனோட கிளைமேக்ஸ் சீன்ஸும் நம்மளுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தாலும் டிஃபரெண்டான கிளைமேக்ஸ் எதுவும் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க படமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இந்த படத்து மூலியமா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பா தளபதி விஜய் நடிச்ச தலைவா படமா இருக்கட்டும், சூர்யா சார் நடிச்ச 7ஆம் அறிவு படமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் ரீஎடிட் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு காரணம் இந்த அஞ்சான் படத்தோட ரீஎடிட்டட் வெர்ஷன் தான் அப்படிங்கிறது எல்லாரோட கருத்தா இருக்கும். அதாவது 1 லைன்ல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, கண்டிப்பா 2 இயர்ஸ் ஒரு தடவை 3 இயர்ஸ் ஒரு தடவையாச்சும் அஞ்சான் படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப மாசா அருமையா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. ஃபுல் என்ஜாய்மெண்ட், நல்ல என்டர்டைன்மெண்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.